வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக மகளிரின் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்கள பார்க்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், ஆனி பெசன்ட் இவங்கெல்லாம், வேலுநாச்சியார், அப்புறம் மகளிர் விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு. இது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 9th புக்கு ஓல்டு, சரிங்களா? அதில் 3rd டேர்மில் கவர் ஆகுது. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து பார்க்கலாம். ஆங்கிலேயரின் அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி போராடினோர் பலர். அப்போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட்டார்கள். அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க பெற்றோரோட பிறப்பை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முனுசாமி, ஒரு நெசவாளி. இவர் பிறந்தது புதுச்சேரியில். இவங்க அம்மாவை பிறந்தது தான் தில்லையாடி. இவங்க அம்மா பேர் மங்களம், சரிங்களா? திருமணத்துக்கு பின்னாடி இவங்க நெசவு தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் தன்னோட நாட்டு துணிகளை இந்தியாவில் கொண்டு விற்பனை செஞ்சுருப்பாங்க. இதனால் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளோட விற்பனை குறைஞ்சிருக்கு. அதனால் நெசவு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிப்புக்கு உட்பட்டவங்கள இந்த முனுசாமி ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மனைவியோட எங்கே போட்டாங்கன்னா வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் போயிட்டாங்க. சோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு காய்கறி கடை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் 1898 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் வீரமங்கை வள்ளியம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1898. அப்பா அம்மா பேர் முனுசாமி, மங்கலம். எங்கே பிறக்கிறாங்க? தென்னாப்பிரிக்காவில் சோகன்ஸ்பர்க்கில் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா ஊர் புதுச்சேரியில் முனுசாமியும், தில்லையாடியில் மங்களமும், சரிங்களா? நெசவு தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே காய்கறி கடை நடத்திட்டு வந்தாங்களாம். தென்னாப்பிரிக்காவில் வள்ளியம்மை பிறந்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா பிறந்த ஊர் தில்லையாடி. அதை வச்சு தான் இவரை தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு கூப்பிட்றாங்க, சரிங்களா? அறப்போர் என்னன்னு பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்கா நாட்டோட திருமண பதிவு சட்டத்தின்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு 1913. அந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா அங்கே குடியிருந்த இந்தியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியரோட உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா காந்தியடிகள். அந்த போராட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தில்லையாடி வள்ளியம்மையும் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. கலந்துக்கிட்டோடனே அவர் எப்போ கைது பண்ணுறாங்கன்னா 1913 டிசம்பர் 23ஆம் நாள் வால்க்ரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கைது பண்ணிடுறாங்க. அவர் கைது பண்ணதுனால 3 மாதம் கடுங்காவல் தண்டனை தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுக்குது, சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா சிறை வாழ்க்கையில் போட்டு பார்த்துருக்காங்க. கல்லும் மண்ணு கலந்த உணவு தான் கொடுத்துருக்காங்க. இதனால் அவங்க உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கான். உயிருக்கும் போராடிட்டு இருந்திருக்காங்க. உயிருக்கு போராடின நிலையில் சிறையிலேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உடல் மெலிஞ்சிருந்திருக்காங்க. அப்போ அவரை காந்தியடிகள் பார்க்க வந்திருப்பாங்க. பார்க்க வந்தோன்னே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு சொல்லி வள்ளியம்மையிட்ட கேட்டிருக்காரு. உடல்நிலை தளர்ந்திருந்த நிலையிலும் அந்த வள்ளியம்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை மீண்டும் நான் சிறையை செல்ல தயார் அப்படின்னு கூறியிருக்காரு. அத்துடன் இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் ஏற்பேன், அதற்காக என் இன்னுயிரையும் தருவேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. இது முக்கியமான பாருங்க. சிறை தண்டனைக்கா நீ வருந்துகிறான்னு கேட்டதுக்கு, இல்லை நான் மீண்டும் சிறையை செல்ல தயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியரோட நலனுக்காக என்னோட இன்னுயிரையும் தருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளியம்மை, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்த கொஸ்டின் எப்போ 1914 பிப்ரவரி 23 16 வயசில் வள்ளியம்மை இறந்துருவாங்க, சரிங்களா? காந்தியடிகள் இந்த வள்ளியம்மையை குறித்து கருத்து சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தோம்னா, என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வள்ளியம்மை பற்றி சொல்லியிருப்பார். இதில் ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். கீழே ரெண்டுமே இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல் ரெண்டுலையுமே வள்ளியம்மை பற்றி எழுதியிருப்பார். என்னென்னு பார்க்கலாம். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்துக்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது. நம்பிக்கைதான் அவர் ஆயுதம் அப்படின்னு சொல்லி தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியிருக்காரு, சரிங்களா? இந்தியன் ஒப்பீனியங்கிறது இதழ், தென்னாப்பிரிக்க சத்தியங்கிறது நூல். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது ஆல்ரெடி ஒரு குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே 2 ஆப்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. இந்திய ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க, தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்துக்கங்க. இதில் இந்தியன் ஒப்பீனியன் இதில் சொல்லியிருப்பார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருப்பார். இதில் லென்த்தியாக சொல்லியிருப்பார், பார்த்துக்கங்க. என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
தில்லையாடி வள்ளியம்மைக்கு வந்து அவர் நினைவை போற்றி வந்து நடுவர் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சல் தலையும் அஞ்சல் ஊரையும் வெளியிட்டிருக்காங்க. தில்லையாடி எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டரில் இருக்கான். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்காங்களாம். காந்திஜிக்கு தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழர் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தியின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணியின் போது பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலையை நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு. காந்தியடிகள் வந்து எப்போல்லாம் தமிழக வர்றாங்களோ அப்போல்லாம் வந்து வள்ளியம்மையோட தியாகத்தை வந்து நினைவு கூர்ப்பாராம். திருமணமாகாத இளம் பெண்ணான வள்ளியம்மையின் வாழ்வு வந்து இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது. அவரோட அளப்பரிய தியாகம் போற்றி வணங்கத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து அரசு செய்த சிறப்புகள் பார்க்கலாம். வள்ளியம்மை நினைவை போற்றும் வகையில் நெசவு கோஆப்டெக்ஸ் இருக்குல்ல, அது தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள 600வது பிரான்ச்சு விற்பனை மையத்துக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த கோஆப்டெக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பிறந்த வருஷம் இறந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தென்னாப்பிரிக்க இந்திய ஒப்பீனியனுங்கிற இதழ் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகங்கிற நூல் இதை பார்த்துக்கோங்க. சிறை தண்டனைக்காக வருந்துகிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காந்தியடிகளை வந்து மகாத்மா அப்படிங்கிற உயர்நிலையை நோக்கி திருப்பிய பெருமை வந்து தில்லையாடி வள்ளியம்மைக்கு சாரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் அது. அடுத்து வந்து ராணி மங்கம்மாள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து பெண்கள் வந்து முடிசூடி வந்து ஆட்சி செய்யறதா வரலாறே இல்லையாம். ஆனால் காப்பாளரை தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதற்கு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர் வந்து ராணி மங்கம்மாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ராணி மங்கம்மாளை பற்றி பார்க்கலாம். மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி தான் வந்து ராணி மங்கம்மாள். அந்த காலத்தில் வந்து கணவன் இறந்துட்டா மனைவி உடனே உடன்கட்டை ஏறிடுவாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவங்க பையன், அவன் பேர் என்ன, அரங்ககிட்டன முத்து வீரப்பன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால வந்து அவனுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமை உணர்ச்சியில் இந்த அம்மா வந்து உடன்கட்டை ஏறலையா ராணி மங்கம்மாள். மகனுக்கு வந்து அறிவுரை சொல்லி வளர்த்துருக்காங்க. திருமணம் செய்து அதுக்கப்புறம் முடிசூட்டியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையோடும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருப்பாங்க. சும்மா அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் இது வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன கொஸ்டின்னு. அதே மாதிரி நாட்டை ஆளும் பொறுப்பு வந்துட்டா அனைவரையும் தன் குழந்தை போல் எண்ணி அன்பு செலுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேறு என்ன இருக்கும். அதே மாதிரி முத்து வீரப்பன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கட்டின வழியில் திறமையாக ஆட்சி புரிவாங்க. அவங்க அப்பா சொக்கநாதர் இழந்த பகுதிகளை வந்து போரிட்டு மீட்பார். கோயில்களை கட்டி அரசியல் புரிவார். மக்களோட பசிப்பினியை போக்க அங்கங்கே சத்திரங்களும் சாவடிகளும் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பார். 7 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். அம்மை நோய் வந்து அவர் இறந்துருவார். சரிங்களா. அடுத்து வந்து மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. இந்த அவர் யார், அரங்ககிட்டன முத்து வீரப்பனா, அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து என் மனைவி சின்ன முத்தம்மாள் இந்த அம்மாவும் இறந்துருவாங்க. ஆனால் ஒரு ஆண் குழந்தை பெற்றுட்டு இறந்துருவாங்க. அவங்க தன்னோட குழந்தலைக்கே வழி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு இவங்க பார்த்தாங்கன்னா வந்து இந்த பையன் பேர் வந்து விஜயரங்க சொக்கநாதன். 1688 வந்து இந்த அம்மா இந்த பையனை வந்து அரியணை ஏற்றிட்டு காப்பாளராக வந்து மங்கம்மாள் இருப்பாங்க. சரிங்களா. 1688 மங்கம்மாள் வந்து துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து புகழ்ந்திருக்காங்க. 3 போர் பற்றி கொடுத்துருப்பாங்க. திருவிதாங்கூர் போர். அங்கே திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மதுரை நாயக்கரசுக்கு செலுத்த வேண்டிய வந்து வரியை செலுத்தாமல் இருப்பார். ஸோ தளபதி நரசப்பையன் அப்படி அவர் தலைமையில் வந்து மங்கம்மாள் வந்து ஒரு படையை அனுப்பி அந்த வரி பொருளையும் பொண்ணு பீரங்கி அந்த பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்களாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தஞ்சை மராத்தியர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆண்ட வந்து ஜார்ஜி அப்படிங்கிற மன்னர். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து மதுரை நாயக்கர் ஆட்சி பகுதியில் வந்து கைப்பற்றிக்கிட்டு இருப்பார். அவரை மீட்கிறதுக்கு அதே மாதிரி நரசப்பையன் தலைமையில் வந்து மங்கம்மாள் படை அமைச்சு தஞ்சாவூரை வீழ்த்திட்டு அந்த அவரோட அமைச்சர் இருப்பார்ல பாலாஜி பண்டிதர், அவர் என்ன பண்ணுவார்னா வந்து படையெடுப்பாளருக்கு பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து வந்து மைசூர் போர் பாருங்கள். சிக்கதேவராயன் அவர் என்ன பண்ணுவோன்னா காவியோட குறுக்க வந்து அணை கட்டியிருப்பார். அப்போ மங்கம்மாள் ஆல்ரெடி தான் தஞ்சாவூரோட பகையாக இருந்திருப்பாரா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோட பகையை மறந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து மைசூர் மீது படையெடுக்க போவாங்க. தஞ்சை மதுரை கூட்டுப்படையினொன்று உருவாக்கியிருப்பார்.
ஆனால் அந்த டைமில் வந்து கர்நாடக பகுதியில் மழை பெஞ்சதுனா அணை வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருமா. ஸோ போர்லாம் ஒன்றும் மூழலை. சமய கொள்கை இந்தமா வந்து சமய பொறையை வந்து கைப்பற்றியிருப்பார். கிறிஸ்துவ மத குருமார்கள் இருப்பாங்கள, அவங்கள சமய பேருரையாற்ற அனுமதிச்சிருப்பார். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தருமம் அப்படிங்கிற கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பார். அடுத்து வந்து சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட ஒரு பாதிரியாரை வந்து சிறை வச்சிருப்பார். மெல்லோ அப்படிங்கிற பாரதியார். அவர் வந்து விடுதலை செய்வார். அப்புறம் போசேத் அப்படிங்கிற குரு வந்து தன்னோட அரசியலை வரவேற்று விருந்தோம்பினார் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியருக்குமே வந்து மங்கம்மாள் வந்து மானியம் அளிச்சிருப்பாங்க. இஸ்லாமியரோட நல்வாழ்விற்காகவும் பள்ளிவாசல்கள் பாதுகாப்பிற்காகவும் நிலங்களை மானியமாக வழங்கியது குறித்து கல்வெட்டுக்கெல்லாம் சொல்லுதான். அடுத்து வந்து மங்கம்மாளோட அரசியல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பெரியதொரு அன்னச்சத்திரத்தை மதுரையில் கட்டியிருக்காரு. புதிய சாலைகள் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதா. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள், ஊரணிகள், கிணறுகள் இதெல்லாம் தோண்டியிருக்காராம். தொழில் வளர்ச்சி, வாணிக, மக்கள் தொடர்பு ஆகியவற்றுக்கு வழிவகுத்தார். மதுரை மீனாட்சி அப்பன் ஆலயத்துக்கு பொன்னும் பொருளும் வழங்கினார். வேறு என்ன இருக்கும், மத்திய சந்தை, மதுரை கல்லூரி மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரோட பழைய அலுவலகம் இதெல்லாம் வந்து மங்கம்மாள் கட்டியதாக கூறுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு தடவை வந்து பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க. இன்னொரு இளைஞன் வந்து பக்தியில் வந்து இடிக்க வந்திருப்பார். அப்போ அவங்க காவலர்கள்லாம் வந்து அந்த பையனை தாக்குதலுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, இறைவனுக்கு முன்னால் ஏற்றந்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவன் போக வழி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு கூறியிருப்பாங்க. கீழே உள்ளது மட்டும்தான் கொஸ்டின். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர், நெஞ்சில் உரமும் நேர்மையின் திறமும் கொண்டவர், மக்கள் நலம் நாடுவோர் பட்டியலில் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும். இது ஆல்ரெடி நிறையா டைம் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அந்த யூனிட்லேருந்து. தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது முக்கியம், இதை படிச்சுக்கோங்க. அவங்க பையன் பேர் பேரம்பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக மகளிரின் சிறப்பில் வந்து ஆனி பெசன்ட் அம்மையாரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1847 அக்டோபர் 1 வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா. இவர் வந்து இங்கிலாந்து பெண்மணி. 1889 தியோசபிகல் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து வாரணாசியில் வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து நியூமால் தூசியன் அமைப்பு என்ற சீர்திருத்த சங்கத்தோட தலைவியாக இருப்பார். 1907 தான் வந்து இந்த பிரம்மஞான சபை தியோசபிகல் சொசைட்டியோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்போ தான் வந்து இந்த ஹெச்ஏ ஆல்கட் வந்து இறந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து 1907 வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவர் வந்து 2 பத்திரிகை நடத்தியிருப்பார். நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த்னு 2 பத்திரிகை. தன்னாட்சி இயக்கம் இதனால ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். 1916 வந்து ஹோம் ரூல் இயக்கம் தன்னாட்சி இயக்கத்தை வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பார். லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து 1917 தானே இவர் காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைப்பிற்கு பெரிதும் பங்காற்றியிருப்பார். இவர் தான் வந்து காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் 1917. சென்னையில் வந்து தேசிய பல்கலைக்கழகத்தை 1918 வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடையாறில் இருக்கான். இவர் வந்து செப்டம்பர் 1933 செப்டம்பர் 20 வந்து இறந்துருவாராம். சரிங்களா. ஹோம் ரூல் இயக்கம், காமன்வெல்த், நியூ இந்தியா ஞாபகம் வச்சுங்க. 1907 தியோசபிகல் சொசைட்டியோட தலைவராக இருந்திருப்பார். 1917 வந்து காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படித்தது தான். பிறந்த ஆண்டை இறந்த ஆண்டை ஞாபகம் வச்சுங்க. 47 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. அப்போ 1847 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 1. இறந்தது வந்து 1933 வந்து இறந்துருக்காங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்தம்மா வந்து புதுக்கோட்டையில் பிறந்திருப்பாங்க 1886. அது அப்படியே 86 திருப்பி போட்டு பாருங்கள். 68 பிறந்த வருஷம் இறந்த வருஷம். சரிங்களா. ஜூலையில் பிறந்து ஜூலையில் இறந்துருக்காங்க. ஜூலை 30 பிறந்திருக்காங்க. ஜூலை 22 இறந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பேர் வந்து நாராயணசாமி சந்திரம்மாள்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் பணிகள், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி, தமிழாசிரியரோட ஊதிய உயர்வு போராட்டம், இலவு வாரம்னு ஒன்று வந்து நடத்துருவாங்க. யாருன்னா தர்மாம்பாள் நடத்துருவாங்க. அதில் இந்த அம்மாவும் வந்து சேர்ந்துட்டு முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. அது மாதிரி தமிழ் பணிகள் வந்து செஞ்சுருக்காரு. அதே மாதிரி மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராக விளங்கியிருப்பாங்க. மாதர் சங்கம் நடத்திய இதழ் பேர் என்ன, ஸ்ரீ தர்மம். அதோட ஆசிரியராக இருந்தவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா. இதோட சமூக பணி அப்படின்னு பார்த்தோம்னா 1926 வந்து 43 நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. அகில உலக பெண்கள் மாநாடுன்னு. அது எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடக்கும்.
அந்த இந்தியாவோட சார்பில் வந்து முத்துலட்சுமி போய் அதில் கலந்துக்கிடுவாங்க. அங்கே வந்து ஒரு சொற்பொழிவு நடத்துவார். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியிருப்பார். எங்கே நடக்குது? பிரான்ஸ் நாடு தலைநகர் பாரிஸில் நடக்குது 1926. அங்கே வந்து இவர் வந்து சொற்பொழிவாற்றியிருக்காரு. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அப்படிங்கிற பெருமை வந்து பெற்றிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், அதே மாதிரி அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1926 படிச்சிருப்போம். அதன் மூலம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் இவர் வந்து பெற்றிருக்காரு. 1925 சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியில் இருந்த 5 ஆண்டுகள் சில புரட்சி சட்டங்களை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றிருப்பார். முக்கியமாக தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவாகங்களை சாரதா சட்டம் 1929 வந்து இவர் தான் இது பண்ணியிருப்பாங்க. பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் தான், குழந்தை திருமண தடை சட்டம் தான். சரிங்களா? அடுத்து வந்து அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க இவரால் ஆரம்பிக்கப்பட்டதான் ஒளவை இல்லம். எங்கன்னா வந்து அடையாறில் இருக்கும். அதே மாதிரி சென்னை புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல விதங்களில் நிதி திரட்டியிருப்பார். இந்த இதுதான் வந்து புற்றுநோயாளிகளுக்கு புகலிடமாக வழங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு தான் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். 1952 அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டியிருப்பார். வேறு என்ன இருக்கும்? முத்துலட்சுமியின் சேவைகளுக்காக மத்திய அரசு வந்து 1956 வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்கள். முதல் வர இதெல்லாம் புதுக்கோட்டையில் பிறந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1986, இறந்தது 1968. பெண்கள் மாநாட்டில் 1926 வந்து கலந்துக்கிட்டாங்க பிரான்ஸில். அதே மாதிரி இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படிங்கிறாங்க. சட்டசபை துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலியல் விவாகங்களை தடை செய்யும் சட்டம், இதெல்லாம் ஒளவை இல்லம்னு நடத்தியிருக்காங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு 1952 அடிக்கல் நாட்டியிருப்பார். அதுக்கான நிதி திரட்டினது ஃபுல்லாகவே இவங்க தான். இவங்க தங்கச்சி வந்து கேன்சரில் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1956 பத்மபூஷன் விருது வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மூவலூர் ராமாமிர்த அம்மையார், தமிழகத்தோட அன்னி பெசன்ட் சொல்லி அறிஞர் அண்ணா வந்து இவரை வந்து புகழ்வார். மூவலூரில் பிறந்திருப்பார். சரிங்க. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கரையில் மூவலூரில் பிறந்திருப்பார். இந்த அம்மா வந்து இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவராக இருப்பார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இசையும் நாட்டியம் கற்றுத்தந்த சுயம்பு அப்படிங்கிற வந்து மணந்திருப்பார். சுயம்பு தான் வந்து அம்மையாரோட அனைத்து போராட்டங்களுக்கும் துணை புரிஞ்சிருப்பார். முதல் போராட்டம் பார்த்திங்கன்னா 1917 மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சிருப்பார். தேவதாசி முறை எதிர்த்து தான் போராட்டம். இவருக்கு காந்தியடிகள் மீது பற்று. அம்மையாருக்கு காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று இருக்குமா. ஆங்கிலேயரோட தடை உத்தரவு காரணமாக தான் பேசாமல் தன்னோட கருத்துக்கள் எல்லாமே வந்து கரும்பலைகளை எழுதி வெளிப்படுத்தியிருக்காரு இவங்க. அடுத்து மூவர்ண கொடி ஆடை. காந்திஜி வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியா திரும்பினோடனே கைது பண்ணியிருப்பாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவர்ண கொடி ஆடையை வந்து உடுத்தியிருக்காங்க. குடிசையில் வாழ்து. காந்தியத்தை ஏற்போர் குடிசையில் வாழ வேண்டும் என காந்தியடிகளை கூறியதை அடுத்து அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட ஓட்டு விட்டுட்டு குடிசையில் குடியேறியிருப்பார். அந்த குடியின் வெளியே வந்து கரும்பாலைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்னு எழுதியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துலையும் சேர்ந்திருப்பாங்க. காங்கிரஸை விட்டு பெரியார் விலகி வரும்போது இவங்களும் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்திருப்பார். தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை வாழ்வு இதெல்லாம் ஏற்றிருப்பார். இவரோட சுயசரிதை பார்த்திங்கன்னா சுயசரிதை புதினம் வந்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிகெட்ட மைனன்னு 1936 வந்து வெளிவரும். மொழிப்போர் பேரணி, அதான் இந்தி எதிர்ப்பு 1938 மொழிப்போர் பேரணியில் உறையூர் திருச்சியிலேருந்து சென்னை வரை 42 நாட்கள் 527 மைல் வந்து நடைபயணம் மேற்கொண்டிருப்பாராம். இந்த நடைபயணத்தின் போது 87 பொது கூட்டங்களில் வந்து இவர் உரையாற்றியிருக்காரு. அப்பேரணியில் நடந்து வந்த ஒரே பெண் வந்து அம்மையார் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி. அம்மையார் வந்து பெண் உரிமைக்கு பாடுபட்ட விடிவெள்ளியாக திகழ்ந்தார். பொது வாழ்வில் 50 ஆண்டுகள் ஈடுபட்டு தனது 80 வயதில் வந்து 1962 27/6/1962 வந்து இறந்திருப்பாங்க. திருமண உதவி திட்டம் 1989 வந்து இந்த அம்மா பேரில் வந்து திருமண உதவி திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ தான் வந்து உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றிட்டாங்களே பெண்களுக்கு. மூவலூர் அம்மையார் பெண்களுக்கான உயர்கல்வி உறுதி திட்டம் சொல்லி அந்த ஸ்கீமை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அதையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க.
தேவதாசி முறை ஒழிப்பு, தாசிகளின் மோசவலை, மதிக்கட்ட மனிதரோட சுயசரிதை புதினம் ஞாபகம் வச்சணும். அதே மாதிரி வந்து மூவர்ணக்குடி ஆடை காந்திஜி வந்து கைது செஞ்ச கண்டித்து இவர் வந்து இவர் வந்து அணிஞ்சிருப்பார். அடுத்து வந்து காந்தியடிகள் வேற என்ன இருக்குது, கரும்பொலைகளை வந்து கதர் அணிந்தவர் உள்ளே வருக அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. இதெல்லாம் இவர் மொழிப்போர் பேரணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயம்பு வந்து திருமணங்களை பண்ணியிருக்காரு. தமிழகத்தோட ஆனி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவால் புகழப்பெற்றவர் தான் இவர். அடுத்து வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான், தில்லையாடி வள்ளியம்மை நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.